பாமுகம் டிவி லண்டன் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது பயனும் பகிர்வும் வலிமையாக மாலை நேரத்தில் இடம்பெறும் பயனும் பகிர்வும் இன்று சிறப்பு நிகழ்வாக இன்று இந்த நேரத்தில் லண்டன் நேரம் 12:18 இடம்பெறுகின்றது. விருந்தினராக இலங்கையிலிருந்து வருகின்றார்கள். அவரிடம் வரவேற்றபடியே இனிய மதிய உற்சாக வணக்கம். ஜெயானந்தவரிடம் வாருங்கள். மதிய வணக்கம் கலைவாணி மோகன். வணக்கம். டிவி தமிழ் ரேடியோ பாமு அதிபர் நடாமோகன், பாமுக தோப்பாளினி கலைவாணி மோகன், பார்த்தும் கேட்டு இருக்கும் பாமோர் உறவுகள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். நான் திருமதி தியா நடேசன். இன்று பயனும் பாரு நிகழ்வு 221வது நிகழ்வாகும். மனிதநேயம் உணர்த்தும் மகத்துவான டிசம்பர் மாதம் இத்தகவலை அதிபரங்களுக்கு அவர் தந்திருந்தவர், அறிவித்திருந்தவர். அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்று விருந்தினராக கிளிநொச்சியிலிருந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே இருந்து கிருஷ்ணன் மகிந்தகுமார் பங்குபற்றி பகர வந்துள்ளார். உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு வணக்கம் கிருஷ்ணகுமார், மகேந்திரகுமார், மகேந்திரராஜா. நீங்கள் முள்ளிவாய்க்காலில் ஏற்பட்ட போர் தருணத்தில் காயப்பட்டு உங்களோட கண் பார்வை இழந்து அத்துடன் உங்களோட மனைவியும் பாதிக்கப்பட்டிருந்தா, அத்தோடு நீங்கள் இப்போ கிளிநொச்சியில் வந்திருந்து 278 உங்களோட பாதிக்கப்பட்டவர்களோடு ஒன்றாக இருந்து கொண்டு உங்களுக்கு அந்த தாய் தந்தையர் இல்லாத உறவுகளை நீங்கள் வைத்து பராமரித்து வருகிறீர்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். உங்களோட பணிக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களை நீங்கள் அதை பற்றி பகிர்ந்துவிடலாம். மற்ற உங்களை பற்றி அறிமுகம் செய்துவிட்டு நீங்கள் உங்களோட இதுகளை நீங்கள் தந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். வாங்கோ கிருஷ்ணன் மகேந்திரகுமார், உங்களுக்கு மதிய வணக்கம், உங்களுக்கு மாலை வணக்கம். நன்றி. உயிர் சுமந்த தாய் எமை சுமந்த மாதம் 10, உயிருள்ளவரை சுமப்பது எமை தாங்கும் மண், அந்த தாய்க்கும் மண்ணுக்கும் தலை வணங்கி இந்த லண்டன் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சி தொகுப்பு செய்து கொண்டிருக்கின்ற உள்ளங்களுக்கும் எனது அன்பார்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பிறந்தது புங்குடுதீவு, கல்வி கற்பதற்காக குடியேறியது யாழ்ப்பாணம். இடப்பெயர்வினால் நிரந்தர பதிவிடமாக கொண்டிருப்பது இப்போ கிளிநொச்சி. நான் திருமணம் முடித்திருக்கின்றேன். எனக்கு இந்த யுத்தத்தினால் இரு கண் பார்வையும் இழந்து விட்டேன். எனது மனைவியும் இறுதி யுத்தத்திலே கடுமையாக பாதிப்புற்று அவரும் ஒரு கணிசமான ஒரு அங்கவினராக இருக்கின்றார். இருவரும் தான் தனிமையிலே வசித்து வருகின்றோம். உங்களோட திரும்பி நீங்கள் ஒரு சமூகமாயிருந்து பணி செய்து கொண்டு இருக்கிறீங்களா? அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக. நாங்கள் உண்மையிலே எங்களுடைய இந்த தேசத்தில் இலங்கையிலே நிகழ்ந்த யுத்தம் பல்வேறு அனர்த்தங்களை ஏற்படுத்தினது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதனால் தான் இன்று நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்துக்கும் எங்களுடைய தமிழ் மக்கள் புலம்பெயர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே மாதிரி எங்களுடைய இந்த எங்களோட தாயகத்திலும் பல்வேறுபட்ட இந்த மக்கள், எங்களுடைய இந்த மக்கள் பெரும்பான்மையினர் பல்வேறு துன்ப துயரங்களுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள், காயமடைந்திருக்கிறார்கள், அங்கவீனம் அடைந்திருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையிலே நானும் இந்த போர் சூழலுக்குள்ளே எனது இரு கண் பார்வையும் இழந்து எனது மனைவியும் ஒரு அங்கவினர்களாக இருக்கின்றபடியினால் நாங்கள் தீர்மானித்தோம், இந்த அங்கவினர்களை நாங்கள் ஆதரிப்பது அல்லது அவர்களுக்கு உதவி செய்வது அல்லது அவருடைய வாழ்வியல் நெருக்கடிகளை தீர்த்து வைப்பது, அவருடைய பொறுமைய நெருக்கடியை தீர்த்து வைப்பது, அதற்கு நாங்கள் எங்களாலான உதவி செய்ய வேண்டும், நாங்கள் அதை பங்கெடுத்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உறவுகள் துன்பப்படுவதை, கஷ்டப்படுவதை நாங்கள் பார்வை இழந்தாலும் எங்களால் அவர்களை பார்க்க முடியாவிட்டாலும் இந்த உலகத்தை, இந்த மக்களை, இந்த தேசத்தை அல்லது எந்த யாரையுமே பார்க்க முடியாவிட்டாலும் நாங்கள் அவர்களை தாங்கி அவர்களுக்கு உதவி செய்யும் என்ற நோக்கோடு நாங்கள் ஒன்றிணைந்த ஒரு சமூகமாக வாழ வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒன்று கூட்டி நாங்கள் ஒரு சங்கமாக 278 பயனாளிகளுடன் நாங்கள் இந்த நிறுவனத்தை இயக்கி வருகின்றோம். ஆமாம். நீங்கள் அதில் என்ன பணி செய்கிறீர்கள்? என்ன இதில் தொழிலில் இருக்கிறீர்கள்? நான் அதில் உபதலைவராக இருக்கின்றேன். அதே போன்று எங்களுடைய 9 பேர் இருக்கணும். அதில் இயக்குவதற்குரிய 9 பேர் இருக்கணும். அதில் தலைவர் எப்படி இருந்து
ஆமாம் தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படி என்று சொல்லி இருக்கிறோம். அவை அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் இங்கே காப்பகம் வச்சிருக்கின்றோம். அதாவது உறவுகள் அற்ற, அதாவது அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க யாருமே இல்லாதவர்கள் என்ற அடிப்படையில் வந்து இந்த பார்வையற்றவர்கள், கைகால் இழந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து நாங்கள் காப்பகத்தில் வைத்து அவர்களுக்குரிய தேவைப்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் தான் பூர்த்தி செய்து வருகின்றோம். உணவிலிருந்து உடையிலிருந்து சகல தேவைப்பாடுகளையும் நாங்கள் தான் பூர்த்தி செய்து வருகின்றோம். ஏனையவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் நாங்கள் உண்மையிலே இந்த அங்கவீனர்களும் அது பார்வை இழந்தாலும் சரி, இந்த மாற்றுத்திறனாளிகள் அவர்களும் இந்த உலகிலே வாழ பிறந்தவர்கள், அவர்களும் வாழ வேண்டும். அவர்களையும் நாங்கள் சமூகமயப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. இந்த சமூகத்திலே அவர்களும் ஒருவராக இனநிலைத்தன்மையோடு சம உரிமைகளோடு அவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. இதற்காகத்தான் நாங்களும் பாடுபடுகின்றோம். அவர்களும் வாழ பிறந்தவர்கள். அப்ப இயன்ற வரைக்கும் சமூகமயப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். இல்லை முடியாத சந்தர்ப்பத்திலே அவர்கள் தனித்து விட்டார்கள் என்றால் மாத்திரம்தான் நாங்கள் காப்பகத்திலே கொண்டு வந்து அவர்களுக்காக சகல நாங்கள் வேலை திட்டங்களையும் செய்து சகல உதவிகளையும் செய்து இங்கே நாங்கள் பராமரித்து வருகின்றோம். வயதானவர்களா இளமாக்களா நடுத்தரமானவர்களா? எல்லா வகுப்பினரும் வருவார்கள். இதிலே நாங்கள் வயது வேறுபாடு என்று இல்லை. நாங்கள் சிறுவர்களாக இருந்தால் அவர்களுக்குரிய கல்வி தொடர்பான அனைத்து உதவி திட்டங்களையும் நாங்கள் செய்வோம். அவர்களுக்கு நாங்கள் கல்வி கற்பதிலிருந்து இவர்களுக்கு எல்லாமே வந்து விசேட தேவையுடையவர்களுக்கான அலகு கொண்டு வந்து சாதாரண பாடசாலைகளிலே இப்ப அரசாங்கத்தால் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விசேட அலகுகள் ஊடாகத்தான், அந்த பகுதிகளோடத்தான் சாதாரண பாடசாலையில் தான் எல்லோரையும் கல்வி கற்பது. அங்கே எல்லா போக்குவரத்து வசதிகள் எல்லாம் அப்படி இருக்கிறதா? அதற்கு நாங்கள் இங்கே ஒழுங்கு செய்வோம். மற்றது வெளியாலே குடும்பமாக இருக்கிறவர்கள் வந்து நாங்கள் உதாரணத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளியினுடைய ஒரு பிள்ளைகள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 172 பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி கற்பிக்கிறோம். அதாவது அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்பத்து பிள்ளைகளை முன்னேற்றி விடுவதனூடாக அந்த குடும்பத்தை முன்னேற்றும் நோக்கோடு அந்த பிள்ளைகளை நாங்கள் பொருட்படுத்தி நாங்கள் அந்த கல்வி கற்பிப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதாவது மாலை நேர வகுப்புக்கான கட்டணம் செலுத்தல், கல்வி விவரணங்கள் கொடுத்தல், போக்குவரத்துக்காக மிதிவண்டி கொடுத்தல், இவ்வாறான பல்வேறு உதவி திட்டங்கள் ஊடாக நாங்கள் அவர்களையும் வளர்த்து விடுவது. இதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லிச்சுன்னா, நாங்களே ஒரு திட்ட கண்காணிப்பாளரை வச்சிருக்கிறோம். இவர் போய் இந்த வீடு வழியை போய் அந்த பிள்ளைகளோட கல்வி நிலைமை எப்படி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கா, பின்னேற்றம் அந்த குறைபாடு இருக்கா, எல்லாத்தையும் அதை நிவர்த்தி செய்து அவர்களையும் நாங்கள் இந்த சமூகத்திலே ஒரு நல்ல பிரஜைகளாக வர வேண்டும் என்பதற்காக அவர்களையும் நாங்கள் ஊக்குவிப்பு செய்து அந்த உதவி திட்டங்களையும் நாங்கள் செய்து வருகின்றோம். சிறப்பு வாழ்த்துக்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் இதை செய்து வர்றீங்களா? எங்கே இருக்கு உங்களோட சென்டர்? இல்லை, நாங்கள் இது வந்து எங்களோட பிரதான செயலகம் வந்து நாங்கள் கிளிநொச்சியிலே 185 கட்டையிலே அமைந்திருக்கிறது. இது நாங்கள் இதுக்கு பேர் சூட்டியிருக்கிறோம் வன்னி விழிப்புணர்வு சங்கம் என்றுதான் பேர் சூட்டியிருக்கிறோம். ஆனால் உங்களுடைய காப்பகத்திலே அனைத்து வகையான மாற்றுத்திறனாளிகளும் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளிகளும் இங்கே வந்து காப்பகத்திலே அடைக்கலம் கோர முடியும். அதே நேரம் நாங்கள் மிக குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் இந்த பார்வை இழந்து போனவர்களுக்கு தான் நாங்கள் முக்கிய முன்னுரிமை கொடுப்பதுண்டு. ஏனெனில் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த பார்வை இழந்தவர்கள் யாரிடத்திலையும் போய் வேலை கேட்டால் உடனே சொல்வார்கள், உங்களுக்கு கண் தெரியாது, நீங்கள் எப்படி வேலை செய்வீங்கள், அப்போ உங்களுக்கு நாங்கள் எப்படி வேலை தருவது என்ற ஒரு கேள்வி அங்கே வந்து அவர்களுக்கு இந்த வேலை கொடுக்க மாட்டாங்க எல்லோருக்கும் தெரியும். அப்போ அவர்களும் வந்து இன்னொருவருடைய உதவி இல்லாமல் இயங்குவதுன்றதும் சற்று சிரமமான சில காரியங்களை செய்ய இயலும். ஆனால் பார்த்து செய்யக்கூடிய செயற்பாடுகளை செய்வதானால் இன்னொரு பார்வை உள்ளவருடைய உதவி தேவைப்படும். அப்படி உதவி இருந்தால்தான் அவருடைய குடும்பத்தை மேலே ஒரு கணிசமான ஆட்கள் குடும்ப தலைவர்களாக இருக்கிறார்கள். அந்த பார்வை இழந்தவர்களும் குடும்ப தலைவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், அந்த பிள்ளைகளை கல்வி ஏற்பிக்க வேண்டும். அதனுடைய அன்றாட வாழ்க்கை செலவினங்கள் இருக்கிறது, அதை ஈடு செய்ய வேண்டும். இதற்கு அவர் ஏதாவது செய்தாக வேண்டும். அப்ப இவை எல்லாத்துக்குமே நாங்கள் உறுதுணையாக இருந்தால்தான் அவர்களாலும் இந்த சமூகத்திலே ஏனையவர்களோடு பயணிக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில தான் நாங்கள் இது நாங்கள் மேலே வன்னி விழிப்புணர்வு சங்கம் என்று பெயர் வைத்துத்தான் இயக்கிக் கொண்டிருந்தோம். இருந்தாலும் நாங்கள் இங்கே கூடி நாங்கள் எங்களுடைய இந்த காப்பகத்தில் கூடி ஒரு நடைமுறை வச்சிருக்கிறோம். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே அது சாதாரண ஆட்களும் எங்களுடைய இந்த மக்கள் சாதாரண மக்களும் பட்டினி என்று யாரும் இறக்கக்கூடாது.
அப்படி பட்டினி கிடந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லைன்னா இங்கே வாருங்கள், நாங்கள் எங்களுடைய ஒரு நேர உணவையாவது நிப்பாட்டி நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு தருவோம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பொது அறிவிப்பு செய்து இங்கே அமுதகானம் என்று சொல்லி ஒரு சமையல் கூடத்தை நாங்கள் இங்கே நடத்தி வருகின்றோம். இதில் வந்து சாப்பிட முடியும். அப்படி வயதான முதியவர்கள் சிலர் வருவார்கள், வந்து இங்கே சாப்பிட்டுட்டு கூடி போவார்கள். அப்படி கூட நாங்கள் இங்கே நடைமுறை வச்சிருக்கிறோம். அதுக்கு ஆக்களை வச்சு சேவிக்கிறீங்களா நீங்க? ஆமாம் ஆமாம், அதுக்கண்டு நாங்கள் சமையலுக்கு ஆளை வைத்து நாங்கள் அதை அன்றாடம் நாங்கள் அதை சமையல் வேலை செய்து அந்த செயற்திட்டத்தை முன்னெடுக்கிறோம். எல்லாத்துக்கும் உணவு உடை சாப்பாடு அதுகளுக்கு எல்லாம் உங்களுக்கு எப்படி செலவுகளை யாரு கிடைக்கின்ற உங்களுக்கு? இல்லை, அதிலே எங்களுக்கு உண்மையிலே இந்த புலம்பெயர்ந்த உறவுகள் அவருடைய திருமண நாள் அல்லது பிறந்த நாள் அல்லது நினைவு நாட்கள் அப்படியான நாட்களிலே உதவி செய்வார்கள். இல்லாவிட்டால் நாங்கள் இந்த உள்ளூர் மக்களும் எங்களுக்கு உதவி செய்வார்கள். நாங்கள் இந்த இப்பொழுது மழை காலம், இப்பொழுது விதைப்பு செய்திருக்கிறார்கள், இனி தை மாதம் மாசி மாதங்களில் அறுவடை காலம் வரும். இந்த காலங்களிலே இந்த விவசாய அமைப்புகளுடன் நாங்கள் நாடி எங்களுடைய விவசாயிகளிடம் நாங்கள் வீடு வீடாக சென்று களப்படி, அதாவது நெல் சேர்ப்பு செய்வோம். அந்த நாங்கள் நெல்லை சேர்த்து கொண்டு வந்து சேமித்து நாங்கள் அதை வச்சு பிறகு அரிசியாக்கி பிறகு அதை வச்சு நாங்கள் சோறாக்கி கொடுக்குற நடைமுறையும் இருக்கு. ஆமா ஆமா. உங்களுக்கு இந்த முறை வெள்ளப்பெருக்கு வந்து உங்களுக்கு அது பாதிப்பு ஒன்றும் ஏற்படையில்லையா உங்களுக்கு? இந்த முறை வெள்ளப்பெருக்குன்றது வந்து கிளிநொச்சி மாவட்டத்திலே தாக்கம் குறைவு. யாழ்ப்பாணமும் மட்டக்களப்பும் தான் அதிக தாக்கத்தை சந்தித்திருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தை பிறகும் அது குறைவாகத்தான் இருக்கு. அப்ப நெல் வயல்கள் எல்லாம் பாவிக்கக்கூடியதா இருக்குது. நெல் அழிவு ஏற்படையில்லையா? இல்லை இல்லை, இந்த முறை பெருசா இன்னும் இதுவரைக்கும் ஏற்பட இல்லை. இனி நாங்கள் இந்த நத்தார் மூட்டம் வந்து ஒரு மாறலிலே ஆமாம் அந்த காலகட்டங்களில் பிரச்சனை இயற்கையின் சீற்றம் இல்லாமல் இருந்தால் அநேகமாக இந்த முறை விளைச்சல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதுக்கு போய் எல்லாரும் போய் உதவி செய்து விட்டு அரிசி எல்லாம் தருவார்கள் வாங்கி கொண்டு வந்து உங்களோட சீவியத்துக்கு பாவித்து கொண்டு இருக்கிறீங்களா? கொடுத்துக்கொண்டு ஆண் பெண் இருபாலாரம் இருக்கணுமா அவங்களோட நிலையத்துல? ஆமாம் ஆமாம், ஆண் பெண் இருபாலாரமே இருக்கணும். அவையண்ட உறவுகள் யாராவது இருக்கணுமா? அவையண்ட உறவுகள் இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட உறவுகள் இல்லை. உங்களை நீங்க பராமரிக்கிற ஆக்களுடைய சகோதரங்களும் இருப்பினம் உறவுகள் என்ன? இல்லை இல்லை, அவையும் தனியாக்கள் தான். உறவுகள் இருக்கிறார்கள் அங்கே. ஏற்கனவே சமூகமயப்படுத்தல் என்ற வகைக்குள்ளே கொண்டு வந்து அவர்களுக்கு நாங்கள் ஒரு என்னென்னு சொல்ற ஒரு பிரதேசங்களில் விரும்பின பிரதேசங்களில் வந்து நாங்கள் இயலுமானால் அவர்களாகவே அங்குள்ள பிரதேச செயலங்களோட காட்சி காணிகள் எடுத்து வீட்டு திட்டங்களை எடுத்து அவர்களை வசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இல்லாட்டி நாங்கள் இயன்ற வரைக்கும் நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். அவர்களுடைய நல சூழலுடன் அமைத்து கொடுத்தல், கிணறு அமைத்து கொடுத்தல், வீட்டு திருத்தங்கள் அப்படியான வேலைகளையும் செய்து கொடுக்கிறோம். எல்லாத்துக்குமே நாங்கள் உண்மையிலே இன்று நாங்கள் எங்களுடைய இந்த புலம்பெயர்ந்த தேசத்து உறவுகள்லாம் அது உதவி வருகிறார்கள். அவர்களால் எங்களுடைய முதுகெலும்பாக இருக்கிறார்கள் இந்த உதவி திட்டங்களுக்கு. ஆமாம். அரசாங்க உதவிகள் ஒன்றும் கிடைக்கிறது இல்லையா உங்களுக்கு? அரசாங்க உதவிகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்றது, ஒரு ஆக குறைஞ்ச அளவில் தான் அது கிடைக்குது. என்ன நம்ம அவங்க புலம்பெயர்ந்த தேசத்துல இருக்கிற மாதிரி அல்லது அந்த அபிவிருத்தி அப்படி இல்லை. இங்கும் வந்து அரசாங்கத்துல அப்படி இருந்தது. சிலவள இந்த அரசாங்கம் வந்து ஏதாவது உதவிகள் கூட கிடைக்கலாம் இல்லையா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை? இதுவரைக்கும் இன்னும் அதிகரிப்பு செய்யல. அவர்கள் விவசாயிகளுக்கு மட்டும் மானியம் அதிகரித்திருக்கிறார்கள். அதாவது ஹெக்டேர் 2.5 ஏக்கர் வயல் செய்கிறவைக்கு ஒரு 10,000 ரூபா கூட்டி மானியம் கொடுத்திருக்கிறார்கள். அதை தவிர வேற எந்த முன்னேற்றமும் காண இல்லை. ஆனால் இந்த மாற்றுத்திறனாளிகள் எனப்படுபவர்களுக்கு மாதாந்தம் ஒரு 5,000 ரூபா கொடுத்து வந்தவர்கள். இப்போ அதுவும் ஒரு வரையறுக்கப்பட்டது. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு, இப்போ கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வாணியண்டா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒதுக்கீடு இருக்கு. இந்த மாவட்டத்துக்கு 100 பேர் தான் கொடுக்கலாம்னா அந்த 100 பேருக்கு கொடுப்பார்கள், மிச்சாக்கள் தவறப்படுவார்கள். பிறகு அடுத்தடுத்த வருடங்களில் வந்து அதை கூட்டிக் கொண்டு வரைக்குள்ள தான் மிச்ச ஆக்கள் உள்வாங்கப்படுவார்கள். குறிப்பிட்ட ஆக்களுக்கு அது போய் சேரும், குறிப்பிட்ட ஆக்களுக்கு அது காத்திருக்க வேணும். அது எவ்வளவு காலம் செல்லும் என்று. உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து உதவி செய்தார்களா? முந்தி இருந்த அரசாங்கத்தில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களெல்லாம் உங்களை நேரடியாக வந்து பார்த்து அவர்கள் ஏதாவது உங்களுக்கு உதவி கிடைத்ததா? வேறதால
அது ஒரு பலவீனப்பட்ட பக்கமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் புறணிக்கிறீர்களோ குவிக்கிறீர்களோ தெரியாது, ஆனால் உண்மையிலே அது ஒரு பலவீனப்பட்ட பக்கமாகத்தான் இருக்கிறது. இதுவரைக்கும் நாங்கள் தேடிச் சென்றாலும் அவர்கள் எங்களை சந்திப்பதற்கு என்ன சொல்றது, தயங்குவார்கள் அல்லது சந்தித்து நாங்கள் உதவி பாராமுகமா இருக்கிறார்கள் என்ன பாராமுகம். ஓ, இதுவரைக்கும் நாங்களுடைய இந்த யுத்தம் முடித்து இன்றைக்கு 15 ஆண்டு காலமாகிவிட்டது. ஒரு அரசியல்வாதி கூடிய அல்லது தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய மத்திய அரசாங்க அரசியல்வாதியாலும் சரி, நேரடியாக இங்கே எங்கள்கிட்ட வந்தோ அல்லது நாங்கள் உதவி கோரிக்கை கொடுத்தோ உதவி செய்ததாக எந்த ஒரு அத்தியாயங்களும் இல்லை. ஆமா ஆமா ஆமா. நீங்கள் எல்லாரும் தனித்தனி வீடுகளில் வசிக்கிறீங்களா? உங்களோட வீடுகளில் இருந்து வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எல்லாருமா சேர்ந்து பணிபுரிகிறீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ நான் வந்து கிளிநொச்சியில் தான் இருக்கிறேன். அப்போ என்னுடைய ஒய்ஃப் நான் 2 பேரும் தனியாக இருக்கிறோம். அப்போ காலையிலே வந்துட்டு நாங்கள் பின்னேரம் எங்களுடைய பணிகளை செய்துட்டு திருப்பி வீட்டை போயிட்டு திருப்பி காலமையில் வருவோம். ஆமாம் ஆமாம். உங்களோட மனைவி என்னத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறா? அவாவும் யுத்தத்தில் நாங்கள் இடம்பெயர்ந்து முதல் புதுக்குடியிருப்பில் போயிருந்தோம். புதுக்குடியிருப்பில் இருக்கைக்குள்ள அந்த தங்கச்சியாருடைய மகன் விழுந்து இறந்தார். அப்பொழுது கூட என்ன பெட்டி எடுப்பதற்குரிய நேரம் இல்லை. ஒரு பன்னாங்கன்னு சொல்லி அந்த ஓலையாலே பின்னி அந்த ஓலையில வச்சுத்தான் கொண்டே நாங்கள் அடக்கம் செய்தது. ஏனென்றால் கடும் செல்லடியான டைம். அப்படி பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்லைக்குள்ள பிறகு இரணப்பாளையம்னு சொல்லி அந்த இடத்துல காயப்பட்டுட்டோம். அப்போ அவாக்கும் வயிற்றிலே காயம். அப்போ ஹாஸ்பிட்டலும் இல்லை. அப்போ ஹாஸ்பிட்டல் வந்து மருந்துகளும் இல்லை. அப்போ மாத்தளன் பள்ளிக்கூடம் தான், அந்த பள்ளிக்கூடம் தான் ஹாஸ்பிட்டலாக இயங்கி கொண்டிருந்தது. அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பாடசாலையின் ஒரு அறை தான் தியேட்டராக மாற்றி செய்திருந்தார்கள். முதல் நாள் இரவு கொண்டே வெட்டையில் கிடத்தி விட்டார்கள். அடுத்த நாள் மதியம் எல்லாமே அந்த வெட்டையில் தான் ஒரு உருப்பட்ட மக்கள் காயப்பட்டதில் இருந்தார்கள். ஆறை கொண்டே மருத்துவம் செய்வது என்ற திண்டாட்ட ஒரு நிலை, மருந்துகளும் இல்லை. அதே நேரம் பக்கத்திலே என்ன அந்த காயப்பட்டு இருந்தவர்கள் இறக்கின்ற சந்தர்ப்பம், எல்லோரும் ஒப்பாரி வச்சு ஓலம் மரண ஓலம் தான். அதிலே இருந்து பிறகு ஒரு மாதிரி முதல் நாள் நான் நினைக்கிறேன் ஒரு 12-1 மணிக்கு அங்கே பாடசாலையை கொண்டே அந்த வெட்டையிலே கிடத்தினார்கள். அடுத்த நாள் அந்த பகல் முழுக்க அந்த வெயிலுக்குள்ளே இருந்து பிறகு அடுத்த நாள் ஒரு நினைக்கிறேன் 7-8 மணி 2 பேரும் அந்த ஒரு நாள் போயிட்டு அந்த ஒரு நாள் முழுக்க உயிரை கையில் பிடிச்சி கொண்டு தான் இருந்தோம். பிறகு அதுக்கு பிறகுதான் அந்த அறைக்குள்ள தியேட்டர் 2 அறைக்கு அடுத்து ட்ரீட்மெண்ட் செய்து வாட்டு கொண்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் பிடிச்சது. உள்ளுக்கு எடுக்கிறதுக்கே ஒரு நாள் தேவைப்பட்டது. அவ்வளோ தூரத்துக்கு அந்த காயக்காரர்கள் அதிகமாகி அந்த இறப்புகள் அதிகமாகி அது என்னென்று சொல்ல முடியாது அந்த நிலைமை. ஆமாம் ஆமாம். எத்தனை மருத்துவர்கள் பணி செய்தார்களாம்? அதில் நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 பேர்ட்ட குரல் தான் அதில் கேட்டது. அவ்வளோ பேரான் அதில் இருந்திருக்க வேணும். உங்களுக்கு கண்ணில் இருந்தது அப்படியே இருந்து பிறகு வைத்தியம் செய்தீங்களா? ஆமாம். பிறகு வைத்தியம் செய்து பிறகு நாங்கள் இந்த யுத்தம் முடித்ததன் பிற்பாடு நாங்கள் எல்லா இடமும் கொண்டு போய் காட்டி அப்போ அதுக்குடைய எல்லாம் நரம்புகள் எல்லாம் இறந்துட்டது. ஒரு கண் வழியாலே எடுக்கப்பட்டுட்டு அது பழுதடைந்து போயிட்டோன்னு சொல்லி எடுத்தாச்சு. மற்ற கண்ணுக்கும் நரம்பும் தொடர்புள்ள எடுத்ததால் இனி ஆப்ரேஷன் செய்து இனி மீள பார்வையை கொண்டு வரதுனே சாத்தியமில்லை. இனி வாழ்நாள் முழுக்க ஒரு இருண்ட உலகத்திலே தான் வாழ வேண்டும். ஆமாம் ஆமாம். சரியான கேட்க காலியாக இருக்கின்றது. அப்படித்தான் எல்லாரும் பாதிக்கப்பட்டபடி இந்த அங்கவீனமாக இருக்கிறார்கள் எல்லாருமே. என்ன உண்மையிலே அந்த நினைவுகள், அந்த பார்வை இருந்த பொழுது பார்த்த காட்சிகள், நினைவுகள் தான் எப்பவுமே ஓடிக்கொண்டிருக்கும். அது மூளையை குழப்பிக்கொண்டு தான் இருக்கும். மற்றபடியாக என்னென்னு சொல்றது, ஆமாம் சொல்ல முடியாதது. கண்ணீர் கணக்கம் வரையிலே கேட்க காலியாக இருக்கின்றது. வாங்கோ வஜிதாமு வந்துட்டு வாங்கோ. அதை உறவுகள் அங்கே வச்சு இருக்கிறார்கள். வாங்கோ வஜிதாமு. வஜிதா
நேவி சொல்லி வாங்கோ. வணக்கம் சகோதரர், வணக்கம் உங்களுக்கும். இந்த நிகழ்ச்சியை கேட்கும்போது மனசுக்கு வேதனையாக இருக்கிறது. உங்களுடைய சரித்திரங்களை எல்லாம் கேட்கும்போது அங்கிருந்து பட்ட வாழ்வு எல்லாரும் நான் சொல்லும்போது நாங்கள் மனசால உண்மையிலேயே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையை கேட்க சோகமாக இருக்கிறது. என்னத்தை கதைக்கிறது தெரியாமல் இருக்குது. அப்படி இருந்து உங்களோட பணிகளை நீங்க ஆட்டி கொண்டிருக்கிறீங்க. சிறந்த பாட்டு உங்களோட மனசுக்கு வேளான ஆசையை தருவார். உங்களுக்கு கவலைப்படாதீங்க. எனக்கு உண்மையிலே அந்த சோகங்கள் புரியுது. கொஞ்சம் மனசு தேட்டு கொடுங்க. வேணும் எல்லாத்துக்கும் நியதியா இருக்கு போயிட்டது. என்ன செய்யறோம், எங்களை மக்கள் அதிகம் பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். நீ கேட்க கவலையா நாங்களும் பார்க்கையில் இங்கே இருந்தால் நாங்கள் இதில் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ நேரடியாக நீங்கள் உங்களை பார்த்தது மிகவும் மனக்கு வேதனையாக இருக்கின்றது. இது இறைவன் செயல் அப்படி இருக்கு. இறைவன் ஆசை கிடைக்கும் உங்களுக்கு. அப்படி இருந்து நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை நாங்கள் மீட்ச வேண்டும், வாழ்த்த வேண்டும். இல்லை, உண்மையிலே எனக்கு இந்த தர்மம் தலைகாக்கும் என்பதில் நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அப்படித்தான் நாங்கள் இடம்பெயர்ந்து வெள்ளமல்லி வாய்க்கால் அங்கே காயம் அப்போ நான் இது அப்போ கொண்டே ஒரு பொருட்களை எல்லாத்தையும் மாத்தளையில அந்த பாடசாலையிலேருந்து இடம்பெயர வேண்டி வந்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் அள்ளி கொண்டு போயிட்டு நாங்கள் ஒரு இடத்துல இறக்கி போட்டு அதில் மேசி ஒன்று இருந்தது. நான் படுக்க போறேன்னு சொல்லிவிட்டு அதில் நான் படுத்துட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் திடீரெண்டு எப்படி என்று தெரியாத திடீரெண்டு மழை வந்துட்டு அந்த சூழல். அப்போ அதில் வெளியால் இருக்கையிலாதான் என்ன சொல்லி போட்டு அப்போ அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் வந்து கூட்டி கொண்டு போயிட்டு நீங்கள் வாங்க இந்த டென்ட்டுக்குள்ளே வந்து குழங்கன்னு சொல்லி கூட்டி கொண்டு போயிட்டு குடிய வந்து பார்க்குறோம். அந்த நாங்கள் பொருள் எல்லாம் வச்சு போட்டு தரப்பாளர் மூடி வச்சு போட்டு போனோம். அவ்வளோ பொருள் ஒரு பொருளும் இல்லை. நேர ஸ்போட்டா செல் விழுந்து எல்லாமே சீதறி போய் கிடந்தது. நான் அவிடத்து அந்த மேசையில படுத்திருந்தால் அன்றைக்கு நானும் சிதறி இருப்பேன். திடீரென்று இந்த மழை வந்ததுதான் அது ஒரு ஆச்சரியமான விஷயம். எனக்கும் அது நினைக்க ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். அந்த வந்தபடியா தான் நான் அங்கே போக வேண்டி வந்தது. இயற்கையும் சில சந்தர்ப்பங்களிலே உயிர்காக்க உதவுது என்றது அப்பொழுது கற்றுக்கொண்ட பாடம். ஆமா ஆமா ஆமா. உங்களுக்கு முதலில் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்ட சகோதரருக்கும் அந்த விழிகள் இருக்கிறவர்கள் கூட செய்யாத உதவிகளை நீங்கள் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து செய்கின்றீர்கள். உங்கள் அகக்கண்கள் சிறந்திருக்கின்றன. அதுக்கு முதலில் சிறப்பான வாழ்த்துக்கள். முடங்கி விடாமல் சோர்ந்து விடாமல் நீங்கள் ஒரு வீனஸ் பறவையை போல மீண்டும் உயிர் தெளிம்பி செய்கின்ற அந்த தமிழ் மக்களின் உணர்வை நான் முதலில் மதிக்கின்றேன். அதை இப்ப நாங்க பட்ட கஷ்டங்கள் மற்றவரும் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நீங்க சேர்ந்து இணைந்து அந்த உறவுகளுக்கு கை கொடுத்து அந்த அந்த பசியை போக்குகின்ற ஒரு பெண்மை, அது இறைவனுக்கு சமனான ஒரு குடை. அது முதலில் சிறப்பான வாழ்த்துக்கள் சகோதரர் உங்களுக்கு. இந்த புலம்பெயர்ந்திருக்கிற மக்கள் உதவிகள் என்றும் வேறு பக்கங்களாக அந்த உதவிகள் தாய்மண்ணை நோக்கி போய்கொண்டு இருக்கின்றதுதான். அது தனியாக்களாகவும் செய்கிறார்கள், குரூப்புகளாகவும் செய்கிறார்கள். அந்த உதவிகள் உண்மையிலே யுத்தத்தின் காரணமாக நாங்கள் கோயில் தேங்காய் மாய் சிதறி போய் இருந்தாலும் அந்த தொப்புள் கொடி உறவுகளை நினைத்து செய்கின்ற ஒவ்வொரு யூரோக்களும் அங்கு உதவும் பொழுது அந்த பணியில் நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள் என்பது சொல்லும்போது மிகவும் சந்தோஷமான ஒரு விதமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு வேதனை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், எங்கள் வாசல் வடி வந்து எங்களுக்காக எங்களோட வாக்குகளை பெற்றுக்கொண்ட எங்களோட அந்த அந்த மந்திர சபையில் இருக்கின்ற அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் அவர்கள் இப்படியானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது செய்யாமல் அவர்களை வளர்த்து கொண்டு போகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது மிகவும் வேதனையை தருகின்றது. அந்த சமூகத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இப்படியான அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை, உணவுகளை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அன்றைக்கு மட்டும்தான் 5 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வருவார்கள். அது எங்களோட ஒரு கேவலமான ஒரு மனப்பதிவை தருகின்றது. அந்த வகையில் நாங்கள் வெக்கிட்டு தலைகுனியவர்களாக இருக்கின்றோம்.
ஆனால் இப்ப வந்திருக்கிற புதியவர்கள் அந்த பக்கத்துக்கு வருவார்களா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த வெள்ளத்தின் காரணமாக மக்கள், உண்மையில் நான் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு உறவு, நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எங்களால் ஆன சில உதவிகளை நாங்கள் இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த மக்களுக்காக. வெள்ளாமை அழிபட்டு போனது, வீடுகள் அழிந்து போனது, எப்படி அந்த மக்களுக்கு நாங்கள் என்னத்தை கொடுத்து விட போகின்றோம் என்று நினைக்கும் பொழுது எங்களால் இருப்பதில் கொஞ்சத்தையாவது நாங்கள் கொடுத்து அந்த மக்களுக்கு கை கொடுக்க வேண்டும். காணதோ காணாவிட்டாலும் நாங்கள் மன திருப்திக்காக அதை செய்ய வேண்டும். அந்த பணியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் சகோதரர். உண்மையிலே என் மனம் நிறைந்து நான் இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களை நான் வாழ்த்துகின்றேன். அந்த பணி என்பது நாங்கள் விழியிருந்து கூட, நீங்க அது விழி இல்லை என்று சொல்லாதீர்கள், எங்களை விட நீங்க திறமசாலியாக இருக்கிறீர்கள், எங்களை விட இறங்குற ஈகை உள்ளவராக இருக்கிறீர்கள், ஈரம் நிறைந்தவராக இருக்கின்றீர்கள். அந்த வகையில் நான் உங்களை பெருமையோடு வாழ்த்துகின்றேன். ஜாக்கா இப்படியான உறவுகளை கொண்டு வந்து எங்களுக்கும் அறிமுகப்படுத்தி தந்ததுக்கு மிகவும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி வஜிதா. நெதர்லாந்து நாட்டிலிருந்து ஒரு எங்களோட ரேடியோ ஒரு தொகுப்பாளினியாக இருக்கின்றார். நன்றி வஜிதா முகமது. அடுத்ததாக நவலா சிவநாதன். வணக்கம். வணக்கம் ஜெயாக்கா. வணக்கம் கிருஷ்ணன். மிகச் சிறப்பாக ஒரு மாற்று திறனாளியை நீங்க கொண்டு வந்து அவருடைய பணிகளை கேட்கும்போது உண்மையிலேயே மனம் நெகிழ்கிறது. காலத்தின் கொடுமை, எங்கட சூறாவளி போரால பாதிக்கப்பட்ட மக்கள் நிறையவாகவே இருக்கின்றார்கள். அந்த அளவில் அவருடைய அந்த இரக்கம், கருணை, மற்றவருக்கு உதவுற அந்த பண்பு உண்மையிலேயே போற்றுதற்குரியது. தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுதும் அவரை வாழ்த்தி கொள்ளுகிறோம். ஏனென்றால் நம்பிக்கை பலன்தான் தும்பிக்கை போல மீண்டும் எங்களை ஒரு நல்வாழ்வுக்கு இட்டு செல்லும். அந்த வகையில் அவருடைய பணிகள், செய்கிற உதவிகள் அத்தனையும் மனப்பூர்வமாக பாராட்டி கொள்ளுகின்றோம். நிச்சயம் அது இறைவனுக்கு தெரியும். ஒருவர் அறம் செய்யும் போது அந்த அறத்தின் பெருமையை அந்த இறைவனால் எங்கேயோ ஒரு இடத்துல நினைவு கூறப்படும். அந்த வகையில் உங்களுக்கு அந்த பலமும் தன்னம்பிக்கையும் இறைவன் துணையும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். நீங்க செய்கிற பணிகள் அத்தனைக்கும் உண்மையிலேயே இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மிக சிறப்பாக உங்களை இந்த பாமுகத்தின் ஊடாக கொண்டு வந்து அறிமுகப்படுத்திய ஜெயாக்காவுக்கு மன நிறைவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நவலா சிவநாதன். என்றாலும் நாங்கள் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது, என்ன யார் பாதிக்கப்பட்டார்கள், எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் எங்களுக்கு தெரியாத நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில பேர் உதவிகள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நிச்சயம் நிச்சயம். நீங்க சொன்ன மாதிரி நாங்கள் சிறுதுளி பெருவெள்ளம் போல் இப்பவும் அண்மையில் நடந்த வெள்ளப்பெருக்களுக்கு எல்லாம் எங்களாலான உதவிகள் எல்லாம் செய்திருக்கோம். எல்லா புலம்பெயர்ந்த மக்கள் ஏதோ ஒரு வழியில உதவி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் அந்த உதவிகள் அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில தேவையாகவே இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது புலம்பெயர் மக்களின் உதவி ஒரு பெரிய உதவியாக அவர்களுக்கு இருக்கிறது என்றதையும் நான் சொல்லுகிறேன். இந்த போர் நடந்தபடியாத்தான் நாங்களும் புலம்பெயர்ந்து இங்க வந்திருந்தோம். இது நாங்கள் வந்திருந்தபடியால் உங்களுக்கு ஏதாவது சிறு உதவியாக செய்ய சொல்லித்தான் கடவுள் தூண்டுறாரு எங்களையும். என்ன? ஆமாம் ஆமாம். எல்லோரும் இப்ப தாயத்துக்கு போறவர்கள் சரி, போகாமல் இங்க நின்றவர்கள் ஏதோ எங்களால ஒரு உதவி அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஆமாம், அது நிச்சயம் நீங்கள் உண்மை. அதாவது ஒரு கை கொடுக்கிறதும் அருகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்வார்கள். அதை நாங்கள் புடம்போட்டு காட்டவில்லை, ஆனால் பலர் செய்கிறார்கள் என்பது உண்மையான நிதர்சனமான உண்மை. நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். நன்றி நவலா சிவநாதன். ஒரு தொகுப்பாளராக இருந்து என்ன நிகழ்வுகள் செய்து கொண்டிருக்கிற வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஜெர்மனியில் வசித்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ராஜினி அல்போன்ஸ் வாங்குவோம். ஒரு பாமுறவு தான் இந்த ரேடியோ ரங்கத்தவராக இருக்கிறார்கள். வாங்குவோம். வணக்கம் வாணி மோகன் அவர்களுக்கும், ஜெயா நடேசன் அவர்களுக்கும், கிருஷ்ணன் மஹிந்தகுமார் அவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் கொஞ்சம் இடையில இருந்தான் வந்து கேட்க வலிக்கிட்டேன்னா, உண்மையிலேயே நாங்கள் இருந்து கொண்டும் பாருங்கவங்களுக்கு சரியான கண் பார்வை கொஞ்சம் குறைஞ்சோன்னா இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் அங்கே எத்தனை பேர் உங்களை போல எத்தனை பேர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இதுலேருந்து இவ்வளோ முன்னேற்றமாக அவங்களோட நீங்கள் சொன்னதை கொஞ்சம் கேட்கும் பொழுது சில பேர் இயலாண்டு அப்படியே இருந்துடுவார்கள். ஆனால் உங்களோட கட்டித்தனம் தான் உங்களை இந்த இவ்வளோத்துல என்னாலும் வந்து இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு அந்த இப்போ இது நடந்த அப்புறம் தான் கண் ரெண்டும் தெரியாதா, இல்லாட்டி அதுக்கு முதலும் எதுவும் பிரச்சனையா?
இல்ல எனக்கு வணக்கம். என்னன்னா எனக்கு முதல் இந்த யுத்தத்தின் காரணமாகத்தான் பார்வை 2 கண்ணும் பார்வை. அதுக்கு முதல் அப்படின்றைக்கு சரியா என்ன சொல்லுங்க பாப்போம். பிறந்ததுல இருந்து வந்தா ஓரளவுக்கு தெரியாது, முன்பு தெரிந்து கொண்டு இதால நடந்தவர்களை நினைக்கும் பொழுது அது கஷ்டம் தான், சரியான கஷ்டம். உண்மையிலே அதை நாங்கள் அந்த இப்ப என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த பார்வை இருந்த பொழுது நாங்கள் பார்த்த காட்சிகள் சம்பவங்கள் எல்லாமே நினைவுக்கு வந்து போய்கொண்டே இருக்கும். அது மேலே அந்த இயற்கையாகவே பார்வை இழந்து போனால் அதுக்கு அந்த காட்சிகள் கண்ணுக்கு இது வராது. என்னன்னு சொல்ற மூளைக்கு வராது. கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க இப்படி இருந்து கொண்டுமே இவ்வளவு முன்னேற்றமா, இவ்வளவு கட்டித்தனமா, அதுக்கு உண்மையில கடவுளுக்கு நன்றி கூறணும். நீங்க உங்களோட என்ன பிரியாசைதான் இவ்வளத்துல இருந்தாலும் உங்களை இப்படி வந்து நீங்க செய்கிற அன்னைக்கு நானே நம்பிலாம் இருக்கு. இப்ப வந்த உடனே நான் குசினிக்கா போட்டோன்றிருக்க கணவர் இருக்கிறார், எங்க இருந்து கதைக்கிறார், எங்க இதான்னு சொல்லி இவர் கொஞ்சம் கேட்டோன்னு இருந்தவர். அந்த அருமையானு சொன்னா அந்த நீங்க அந்த உங்களோட கெட்டித்தனம் இதுல இது என்ன, அதை அப்படி சுகமாகவும் பலமாகவும் இருக்கணும், மன தைரியமா இருக்கணும். நீங்க மன தைரியமா இருந்தபடியா தான் இவ்வளத்துல இருந்தாலும் அந்த எப்படி எத்தனை நானும் அந்த பம்மமடு வவனியாவில பரோட்டு இல்லத்துக்கு போன நேரம் எல்லா பிள்ளைகளையும் ஒரு போன வருஷம் தான் போய் பார்த்தேன். சரியான கவலையா இருந்தேன். நாங்க அப்படி கதை கேட்க தெரியாது, நேரடியா போய் பார்க்கும் பொழுதுதான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த பிள்ளைகள் வர்ற கஷ்டமும் அவர்கள் வர்ற கஷ்டம் தெரியும். நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்றும் இதை எப்படி தொடர்ந்து நடத்த வேண்டும். உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு கொண்டு வந்த தியானேஸ்வரர்களுக்கு நன்றியை கூறி பாமத்துக்கு நன்றி கூறி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே நாங்கள் கடவுளை முழுவதுமாக நம்புவது உண்டு. அது நாங்கள் செய்கிற காரியத்திற்கு அது சரியோ பிழையோ என்பதற்குரிய பாவ புண்ணிய கணக்கை அவனே பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி முழுமையாக விட்டுவிடுவோம். நாங்கள் இந்த பூமியிலே பிறந்து விட்டோம், எங்களாலான கடமைகளை நாங்கள் செய்தாக வேண்டும். இதனுடைய என்னென்னு சொல்றது, மனம் கோணாமல் சலிக்காமல் நாங்கள் என்னென்னு சொல்றது, எனக்கு நான் இதிலே ஆழமாக சிந்திப்பதுண்டு. ஒரு மனிதனுக்கு ஒரு கண் போதும், அதே நேரம் ஒரு மூக்கு போதும், அதே நேரம் ஒரு சிறுநீரகம் போதும், இப்படி ஒவ்வொரு அவயம் போதும். ஆனால் அந்த இறைவன், அந்த இயற்கை என்கின்ற அந்த இறைவன் இரண்டு உறுப்புகளாக படைத்திருக்கிறான். ஒரு காது போதும், ஏன் அந்த எங்களுக்கு உணர்த்துகிறான். என்னத்தை சொல்லுங்க, அதாவது வாழ்க்கை என்பது போராட்டம். அந்த போராட்டத்திலே ஒன்றை இழக்க வேண்டும், இன்னொன்றை வைத்து மிச்ச காலத்தையும் அந்த உயிரினங்கள் வாழட்டும் என்ற அடிப்படையிலே படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த ஒரு அவயம் போனாலும் இன்னொரு அவயத்தை வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு, அது 2 அவயம் போனாலும் வாழத்தான் வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில்தான் நாங்கள் வாழுகிறோம். அந்த வகையில முழுமையாக நாங்கள் இறைவனை நம்புவதுண்டு. பாவ புண்ணியத்துக்கான கணக்கை அவனே பார்த்து கொள்ளட்டும், சரியோ பிழையோ எங்களால் இயன்ற காரியத்தை நாங்கள் செய்து கொண்டு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. எல்லாருக்கும் இந்த மனப்பான்மை வராது, வலுவிழந்திருந்தாலும் எல்லாருக்கும் இந்த மனப்பான்மை வராதுன்னு நாங்களும் கடவுளா தேடுறோம். ஆனா நானும் சில நேரத்துல மனம் சலிச்சது என்னன்னு சொன்னா, கடவுளை தேடத்தான் கடவுள் சோதனையும் கூட தருகிறார். இப்ப இருக்கிற பார்வை இல்ல இருக்கிறவருக்கு இல்லாம போயிருக்க அதை நினைக்கும் பொழுது சில நேரம் எங்களுக்கும் இந்த விசுவாசத்தை இழக்காதே. அதை நான் ஏற்கனவே சொன்னது ஒன்றுதான், அந்த கடவுள் என்ன போராடித்தான் வாழ வேண்டும் என்ற நியதியின் கீழ் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் போராடித்தான் வாழ்ந்தே ஆக வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போகின்ற பொழுதுதான் எங்களுடைய அங்க கணக்கு வழக்குகள் பார்க்கப்படும் என்றுதான் என்னுடைய நம்பிக்கை. அந்த கணக்கு வழக்குகளின் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட என்னன்னு சொல்றது, அவருடைய செயற்பாடு அமையப்பெறும் என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு. இப்ப பாருங்க, போரினால இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இவ்வளவு சொல்லி இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறார்கள். தங்கட இருக்கிறாங்களே இருந்து கஷ்டப்பட்டவர்கள் வேறு மற்றவர்கள் வேறு என்று சொல்லி, ஆனா இருக்கிறவர்கள் உதவி செய்து அப்படி எல்லாம் இருக்கிற பாருங்க, இந்த முறை இந்த மழை வந்து புயல் வந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டு எல்லாரையும் என்ன இருக்கிறவர்களுக்கும் நிலையதனைக்கு கவலைதான். கடவுள் தான் பாதித்து கொண்டிருக்கிற தமிழ் மக்கள் சரியான கஷ்டப்படுறது. அந்த உண்மையிலே அந்த வெள்ளங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போயிருக்கே இல்லாத எவ்வளவு பேருக்கண்ணும் எல்லாரும் செய்கிறதும் பாவங்கள் தான். இந்த ஒரு எவ்வளவு கஷ்டம், ஒரு சாப்பாட்டுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, சாப்பாட்டை இப்படியாவே கொடுத்தாலும் வேற வழியால அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறது. வெள்ளத்துக்கு இருந்து கொண்டு பாம்புகள், மீன்கள், பூச்சிகள் எல்லாம் அப்படி வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் கேட்டு கொண்டிருந்தேன்னா நான் மிச்சம் கேட்பேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி ராஜினி அல்போன்ஸ். உங்களுக்கு இந்த வெள்ளப்பெருக்கு காலத்துல இப்ப எல்லாம் இந்த பாம்பு பூச்சிகள், யானை பிரச்சனைகள், மிருகங்களோட பிரச்சனைகள் அப்படி உங்களுக்கு பாதிக்க பொதுவாகவே எங்களுடைய இந்த
வன்னி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாம்பு பூச்சிகள்ன்றது கொஞ்சம் பெரும் பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. அதுவும் எங்களுக்கு பார்வையற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் அதிகமாக இருக்கும். ஒரு சம்பவம் உண்டு. இப்படித்தான் என்னுடைய மனைவி உறவினர் வீட்டுக்கு போயிட்டு நான் தனியத்தான் இருந்தேன். அப்ப தொட்டிக்குள்ள தண்ணி இருந்தது. நான் மூங்குல போகும்போது பார்த்தா தொட்டிக்கு சலசலன்னு சத்தம். அப்ப பாம்பாக இருக்கும் மாதிரியான்னு சொல்லி அண்டை முழுக்க நான் இது பண்ண இல்லை, உங்கள் வேலை ஒரு வேலையும் செய்ய இல்லை, அப்படியே தான் இருந்தேன். பிறகு அடுத்த நாள் காலமாக தான் மனைவி வந்திருந்தால் வந்து என்னென்று போய் பார்த்தா உண்மையிலே அதில் ஒரு மைனா இருந்து செத்து போயிட்டது. உண்மையிலே எனக்கு பார்வை இருந்திருந்தால் அந்த மைனாவை காப்பாற்றி இருப்பேன். அப்படி சம்பவங்கள் இருக்குது. அதே நேரம் சில நேரங்கள் நாங்கள் வீட்டை விட்டு வெளியே போய்க்குள்ள மனைவி இந்த பாம்புகளை கண்டு 2-3 தடவை அந்த பாம்பு அடிச்சிருக்கிறா. அப்படியான சம்பவம் பாதிக்கப்பட்டவா என்ன வயிற்றுலையா? வயிற்றுலையும் மற்றது கையிலையும் காயப்பட்டு கையும் மாறி பொருந்திட்டுது. அந்த பிஓபி போடைக்குள்ள திரும்பப்பட்டது. அப்போ அதுவும் கையும் மாறி பொருந்திட்டு வயிற்றுல காயம். இதால் எங்களுக்கு இந்த பிள்ளை செல்வம்ன்றதும் இல்லாமல் போய்விட்டது. 2 பேரும் தான் தனியைத்தான் வாழ்ந்து வரோம். ஆமா, சமைப்பாவா எல்லாம்? ஆமாம், சமைப்பா, எல்லா வேலையும் செய்வா, பிரச்சனை. பிள்ளைகளும் இல்லாம போயிட்டு அந்த தாக்கத்தால என்ன வயிற்று காயத்தால வந்து சில நேரம் பாம்பு வீட்டுக்குள்ளேயும் வந்துடும். வந்து ஆமா, உங்களுக்கு வீடம் எல்லாம் அமைத்து இருக்கிறீங்களா? வீட்டுல வசதியா? நாங்கள் திட்டத்துல கட்டி தந்த வீடு இருக்குது, இப்போ இருக்குது. ஆமா, எல்லாருக்கும் அப்படி வீடுகள் கட்டி கொடுத்துருக்கிறோம். தனிப்பட்ட கணிசமான வீடுகள் கட்டி கொடுத்திருக்கணும். சிலருக்கு அந்த குறைஞ்ச அளவு நிதி என்றபடியில் வந்து இப்போ உதாரணத்துக்கு அந்த வேலையாட்களோட வேலை செய்யக்கூடியவர்கள் இருந்தால் அந்த சம்பளத்தை குறைச்சி ஓரளவு கட்டக்கூடியதாக இருக்கும். இப்போ மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அதால வந்து வீடுகள் குறையா இருக்குது. இப்போ நேற்றைய தினம் கூட நாங்கள் 15 வருடமாக அவற்றை வீடு மழைக்குள்ள வந்து ஒழுகி கொண்டிருந்தது. ஒரு ரூம் கட்டப்படாமல் இருந்தது. குசினி கூட கதவில்லாமல் இருந்தது. நேற்றுத்தான் போய் நாங்கள் அது எல்லாத்தையும் ஒரு கொடையாளரை பிடிச்சு அந்த வீட்டு திருத்தங்களை எல்லாம் செய்து கொடுத்து அவர் எங்கிட்ட வந்து முறையிட்டார். என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த மழைக்கு தன்னால் இருக்க முடியாது, அந்த வீடு ஒழுகுறதை திருத்தி கேட்டார். நாங்கள் ஒரு மாதிரி கதைச்சு அவர் மிச்ச கதவு வேலைகள் அதை எல்லாத்தையும் இப்பொழுது செய்து கொடுத்துருக்கிறோம். ஆனால் ஒரு அந்த பூச்சி வேலைகள் அதை ஒன்றும் செய்து கொடுக்க முடியாமல் போயிட்டது. முடிஞ்ச வரைக்கும் இயன்ற வரைக்கும் எங்களால் செய்து கொடுக்கக்கூடியதை நாங்கள் செய்து கொடுத்து கொண்டுதான் வரோம். மற்றபடி ஊர் மக்கள் கொஞ்சம் உதவி செய்வார்கள். கூட இடம் எங்க இருக்கு? கிளிநொச்சியில எந்த இடத்துல, இந்த இதேந்தி நேரங்கால இல்லை, இது நாங்கள் இருக்கிற இடம் 185 கட்ட பகுதி என்று சொல்றது. அதாவது கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் எல்லாம் தாண்டி இங்கே முருகண்டி பக்கம் போயக்குள்ள 2 மணி சந்திக்கு முதல் வார சந்தி. அது எந்த இடம்னு சொல்றேன் உங்களோட இடத்த? இது விவேகானந்த நகரம் தான் சொல்றது. ஆனா 185 கட்ட சந்தி தான் அந்த ஏனையின் ரோட்டுல வரும். விவேகானந்த நகரா? விவேகானந்த நகர். மற்றபடி இங்கே இருக்கிற எங்களுடைய அந்த அங்கவினர்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாங்கள் தொழில் பயிற்சிகள் கொடுப்பது, மற்றது அவர்களுக்குரிய என்னென்ன கைவேலைகள் அதுகள் ஏதாவது செய்து நம்ம கைவேலைகள். ஆமாம், கைவேலை பூவேலைகள் எல்லாம் செய்யணும். ஆமா, அதெல்லாம் நாங்கள் இருக்கிறீங்க நீங்க உங்களை போல கிட்டத்தட்ட இதுக்குள்ள என்னன்னு சொல்றது 10 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கணும். ஆண்களா பெண்களா கூட இருக்கணும்? பெண்கள் தான் கூட இருக்கணும். என்ன, பெண்கள் தான் கூட கைவிடப்படுறவர்களா இருக்கிற நிலைமையில இந்த அங்கவினர்கள் அல்லது இந்த பார்வை இழந்து போனவர்கள் அவர்களை வந்து திருமணம் முடிக்கின்ற ஆண்கள் இடைநடுவில் கைவிட்டு போகிறார்கள். என்ன, அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பார்வையற்ற பெண்களை திருமணம் முடிப்பதும் கைவிடுகிறது கூடுதல் வீதமாக இருக்குது. அவர்கள் அதில் வந்து ஒன்றில் அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் அந்த குடும்பத்திலே அவர்களுக்குரிய மாதாந்த உதவி கொடுத்து வாழ்வாதாரங்கள் கொடுத்து நாங்கள் அந்த குடும்பத்தை அவர்கள் அந்த இடத்திலேயே வசிக்க செய்வோம். இல்லை தனியாள் என்று சொல்லி சொன்னால், கைவிடப்பட்டால் தனியாள் என்று சொல்லி சொன்னால் இங்கே கொண்டு வச்சு நாங்கள் பராமரிப்பு செய்வோம். ஆமாம், உங்களுக்குள்ளே எல்லா தொழிலும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களே சொல்லிக் கொடுக்குற எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பீங்க. நீங்களும் இதை இயக்குனீங்கள். உங்களுக்கு இந்த நிலையத்துக்கு இந்த இதுக்கு வந்ததுக்கு எப்படி இயக்குனீங்க? நான் பார்வை இழந்த பிறகுதான் நான் எனக்கு கொஞ்சம் கணனி கற்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருந்தது. அந்த அடிப்படையில் வந்து நான் கணனி கட்டினேன். இப்போ
நான் தனியாக இருந்தால் இப்போ இயக்கி கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு ஸ்க்ரீன் ரீடர்னு சொல்லி இருக்குது. இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து கணனிக்கு வந்து ஸ்க்ரீன் ரீடர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணால் நாங்கள் என்னென்ன ப்ரோக்ராமுக்கு போகிறோமோ அந்த ப்ரோக்ராம் அதை சொல்லி கொண்டிருக்கோம். அங்கே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ நான் தனியாக தான் நீங்கள் அந்த ஐடி பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் கொடுத்து நான் தனியாக தான் இப்போ வந்து நீங்கள் செய்தீங்களா? நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரெண்டாயிரம் கூட என்னென்னு சொல்கிறது, உற்சாகமும் அந்த துணிவும் என்ன எல்லாருக்கும் இருந்தால் தான் அதில் செய்ய முடியும். என்ன இல்லை, கண்டிப்பாக உண்மையிலே வந்து உடலின் ஊனம் என்பது ஊனம் இல்லை, உள்ளத்தில் ஏற்படுற ஊனம் தான் ஊனம். என்ன அந்த உடல்ல அவைகள் இழந்தால் சில செயற்பாடுகள் செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் என்னன்னு சொல்றது, செயலிழந்து போக மாட்டார்கள். அதான் முக்கியமான விஷயம். அவர்கள் செயலிழந்து போக மாட்டார்கள். ஆனால் மனம் ஊனப்பட்டு விட்டால் அவர்கள் செயலிழந்து விடுவார். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். உடல் பாதிப்புக்கும் உடற்பாதிக்கும் உள்ள வித்தியாசம். உடல் அவயத்தை இழந்தால் அவர்கள் செயலிழந்து போக மாட்டார்கள். உள்ள பாதிப்பு ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் செயலிழந்து போவார்கள். அந்த வகையிலே நாங்கள் உடல் அவய இழப்புத்தான் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் இருக்கின்ற மனோகரத்தை வைத்துக்கொண்டு உண்மையிலே நாங்கள் இந்த போக்குவரத்து கூட எங்களுக்கு மிக கஷ்டமான காரியம். என்னடா எங்களோட இந்த தேசத்துல பொறுத்த வரைக்கும் வாகன போக்குவரத்து அதிகம், ரோட் வழி என்ன போக்குவரத்துகளும் அதிகம், அதே நேரம் போட்டிகளும் அதிகம். அதாவது உதாரணத்துக்கு அரச பேருந்தும் தனியார் பேருந்தும் போட்டி போடும். ஆறு முதல்ல ஏத்துறாண்டு போட்டி போடும். அப்ப எங்களை கண்டா சிலவோட ஏத்த மாட்டேன். அந்த டைம் மினக்கெடும் என்று சொல்லி ஏத்தினால் 2 மினக்கெடும்ன்றதுக்காண்டி ஏத்த மாட்டேன். ஆனா கணிசமான பாஸ்காரர் பேருந்துக்காரர் இருக்கினும் அவர்கள் வந்து நிப்பாட்டி ஆறுதலை ஏற்றி கொண்டு போறவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு இடையில இந்த இப்படியானவர்களும் இருக்கிறார்கள். இதால வந்து எங்களுக்கு இந்த போக்குவரத்தும் பெரும் நெருக்கடியா இருக்கும். சிலவோட நான் அங்க இரண்டமொழியிலேருந்து நடந்து வருவேன். நடந்து வரைக்குள்ள அந்த வீதியோரத்துல வந்து வாகனத்தை நிறுத்தி வச்சிருப்பார்கள். அதனால உடைய வெள்ளனத்தான் அப்போது வாகன நெரிசல்கள் குறைவா இருக்கும். அந்த அடிப்படையில வீதிக்கரையால நடந்து வந்தால் அப்படி நிறுத்தி வைப்போம். சிலவுல அந்த வாகனத்துல வந்து மோதுவதுண்டு. அந்த நிறுத்தி வச்சிருக்கிற வாகனத்துல வந்து மோதிட்டு அப்படி மூக்கெல்லாம் உடையப்பட்ட சம்பவங்கள் கூட இருக்குது. கஷ்டமா தான் வைத்து கொண்டிருக்கிறீங்க. செய்யணும். கலைவாணி மோகன். வணக்கம் நடேசன் அவர்களே. வணக்கம் அண்ணா. கிருஷ்ணன் மகேந்திரகுமார் அவர்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இப்படியான மனங்கள் குறைவு இப்போ வந்து அரிது. இப்படி நீங்கள் அந்த பார்த்ததை அந்த அனுபவத்தில் நீங்கள் அதனை அந்த வைத்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் பணிக்கு மிக்க மிக்க நன்றி அண்ணா. உங்கள் அந்த இல்லத்தில் எத்தனை பேர் மொத்தமாக இருக்கின்றார்கள்? இப்போ எங்களோட இல்லத்துல வந்து 15 பேர் ஆதரவற்றவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் அடைக்கலம் கொடுத்து அவர்களை பராமரிப்பு செய்கிறவர்கள் இல்லத்திலே 15 பேர் இருக்கணும். ஓகே. அவர்களை யார் தொண்டு நிறுவனங்கள் பொறுப்பெடுத்து செய்கின்றார்களா அல்லது இல்லை உதவிகள் எப்படி உங்களுக்கு கிடைக்கின்றது? பிறந்த நாள், நினைவு நாட்கள், திருமண நாட்கள் அதுக்கு உதவி செய்கின்ற உள்ளங்கள் இருக்கின்றன. அதே நேரம் நாங்கள் உள்ளூருக்குள்ளேயும் ஏற்கனவே சொன்னது போன்று நாங்கள் அந்த நெற்சேர்ப்பு செய்கிற அந்த திட்டங்களும் இருக்கிறது. அதனூடாக வந்து நாங்கள் வச்சு பராமரித்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவர்களுக்கு வேலைகளை அங்கே கொடுத்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படியா? 278 பேர் வியல்லே இருந்து கொண்டு அந்த ஆக கைவிடப்பட்டு அனாதையா இருக்கிற பிள்ளைகளை வியல் பார்த்து கொண்டிருக்கணும். வியல் வேலைகள் கொடுத்து வியலை பார்த்து மேற்பார்வையில் இருக்குன்னா வியலுக்கு வெளிநாட்டு புலன்பெயர் நாட்டிலிருந்து அங்கே உள்ளூராக்கள் எங்களோட கவனிப்பில் வந்து 278 குடும்பம் இருக்குது. அதே நேரம் 172 மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஓயம் வந்து நாங்கள் என்னென்னு சொல்றது, அவைக்குரிய தேவைப்பாடுகளை இயன்ற வரைக்கும் நாங்கள் பூர்த்தி செய்கின்ற ஒரு செயற்திட்டத்தை தான் நாங்கள் மேலே முன்னெடுக்கின்றோம். அதாவது இந்த மாற்றுத்திறனாளிகளை முன்னேற்றுவது, அவர்களுடைய பிள்ளைகளை கல்வி ரீதியாக வளர்த்துவதனூடாக அந்த குடும்பங்களை இன்னும் முன்னேற செய்வது என்ற கோட்பாட்டுக்குள்ள நாங்கள் இந்த உதவி திட்டங்களை செய்து வரோம். இப்போ அவர்களுக்கும் நீங்கள் இப்போ கற்றது போல அவர்களுக்கும் இந்த கணினி முறைகள் எதுவும் கற்றுக் கொடுக்கின்றீர்களா? அப்படியான வகுப்புகள் இருக்கு? நாங்கள் நாங்கள் இந்த அலுவலகத்துக்குள்ளே வந்து நாங்கள் கணினி சென்டர் வச்சிருக்கிறோம், ஒரு கணினி நிலையம் வச்சிருக்கிறோம். அதனூடாக நாங்கள் பயிற்சிகள் அவர்களுக்கு வழங்குவது. நாங்கள் இதுக்குள்ள நூலகம் வச்சிருக்கிறோம், நூலகம் இயக்குறோம், பொது நூலகம். அதாவது ஆரம்பம் வந்து அந்த நூலகத்தை பயன்பெறலாம். அதே மாதிரி தொழிற்பயிற்சி கூடம் வச்சிருக்கிறோம்.
ஓ எல்லாமே இருக்குது. வாழ்த்துக்கள் அண்ணா, மிக்க நன்றி. பணிகள் தொடர சிறப்பு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அதே நேரம் நன்றி தனியும் கூறிக்கொள்கின்றோம். ஜனார்தனர்கள் மேலும் கேள்வியில் இருந்தால் கேட்டுக்கொள்ளலாம். ஆமாம், இல்லை வேற பணி வியலே தாங்களே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பொதுவாணி இன்னொருவர்களுக்கு உதவி செய்து கொண்டு தாங்களே தங்களோட அவையிலேயும் இல்லாம தாங்களே செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பெருமைப்பட வேண்டும். என்ன இல்லை, உண்மையிலே சமூகம் என்றது கூடி வாழ்வதுதான் சமூகம். அந்த அடிப்படையிலே வந்து இங்கு நாங்கள் என்ன ஒருவருக்கொருவர் உறுதுணையாக அல்லது உதவிகரமாக வாழ்வதால் தான் நாங்கள் மனித குலம் வந்து ஒரு சமூகமாக வாழ்கிறோம். அந்த வகையிலே உண்மையிலே அந்த புலம்பெயர்ந்த தேசம் சென்றாலும் இந்த எங்களுடைய மக்களை மறந்து விடாது, இந்த தாய் மண்ணை மறந்து விடாது. அங்கிருந்தும் அவர்கள் அந்த மக்கள் என்றும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல உள்ளங்கள் உதவி செய்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். உண்மையிலே சில நேரங்களிலே ஒரு கவலை வரும் என்று பல அங்கு புலம்பெயர்ந்த தேசத்திலே வசதியுள்ள பல மக்கள் நினைத்தால் இன்னும் கூடுதலாக உதவிகளை செய்து இந்த எங்களுடைய இந்த தாய் மண்ணில் இருக்கின்ற இந்த மக்களை முன்னேற்றமடைய செய்ய முடியும். பானபடியினால் அவர்களும் அதுக்கு முன் வந்து என்னன்னு சொல்றது, இந்த மறந்துடாது. நினைக்கிறேன், நான் ஆரம்பத்திலே சொன்ன பொழுது அந்த எங்களை தாங்குவது இந்த நிலம்தான், ஆயுள் வரைக்கும் தாங்குவது அந்த நிலம்தான். அந்த எங்களை நாங்கள் இந்த தேசத்திலே நாங்கள் எங்களுடைய இந்த தாய் நாட்டு இந்த மக்களையும் நாங்கள் முன்னேற்றி விட வேண்டும் என்பது என்னுடைய கொள்கை. அந்த அடிப்படையிலே தான் நாங்களும் சோர்ந்து போய்விடாமல், நாங்கள் இந்த கண் பார்வை இழந்தாலும் சோர்ந்து போய்விடாது. இந்த மக்கள் வாழ வேண்டும், இந்த மக்கள் இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்களும் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய எல்லா உறவுகளும் உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த ஆதரவு தொடர்ந்து நிலைக்க வேண்டும் என்றுதான் நான் இந்த இடத்திலே வேண்டிக் கொள்கிறேன். நன்றி மகேந்திரகுமார். உண்மையா நாங்கள் இங்கே இருந்தாலும் எங்களுக்கு சில விஷயங்களை தெரியாமல் இருக்கின்றது. நீங்கள் வந்து இப்போ வெளிப்படையாக எல்லாத்தையும் கூறியிருந்தால் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட பணி சிறப்பாக மீளவங்கள்ட்டும் என்றும் சுகத்துடன் நலத்துடன் இருந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திக்க சந்தர்ப்பம் கிடைத்தால் சந்தித்துக் கொள்ளும். நிச்சயம் உங்கள் ஆசைக்கு என்னுடைய நன்றிகள். அதே நேரம் இந்த நிகழ்வுக்கு என்னையும் வரவழைத்து எங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் அளித்திருக்கின்றீர்கள். உண்மையிலே ஒருபுறம் நாங்கள் யுத்தத்தால் பாதிப்படைந்து இன்று இயற்கையின் சீற்றத்துக்கும் நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சொன்னது போன்று எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள், அதே நேரம் மட்டக்களப்பில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையிலே வந்து அவர்களுக்கும் இந்த புலமை இந்த உறவுகள் உதவி செய்கிறார்கள். அவர்களுக்கும் அந்த உதவிகள் சென்றடைந்திருக்கிறது. அந்த வகையிலே இங்கே மட்டுமண்டில்லை, நாங்கள் உலகளாவிய ரீதியிலே நாங்கள் இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கும் இந்த தொற்று நோய்களுக்கும் இந்த அண்மையிலே கொரோனா என்ற நோய்கள் கூட வந்திருந்தது, அது கூட எல்லோரும் முகம் கொடுத்திருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய இந்த இலங்கை தேசத்திலே வந்து இயற்கையின் சீற்றம் அவ்வப்பொழுது தலைதூக்கிறது. இப்பொழுது சுனாமி வந்த நேரம், இன்னும் வருகின்ற 26, 27ஆம் தேதி சுனாமி அடித்த அந்த சுனாமியிலே வந்து எங்களுடைய மக்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் உறவுகளை இழந்திருக்கிறார்கள். அந்த உறவுகளின் நினைவு நாளும் இந்த அண்மித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நாளும் வந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற காலநிலையும் அவ்வாறான ஒரு சூழ்நிலை வருமோ என்று சரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையாகத்தான் இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னா அந்த நாட்கள் அண்மித்துக் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு மழை மேகமூட்டமாகவும் ஒரு என்னன்னு சொல்ற ஒரு அமைதிகரமான ஒரு சூழ்நிலையாகவும் இருக்கிறது. எதிர்பார்த்துத்தான் இருக்கிறோம் இந்த நாட்களிலே அந்த இயற்கை அனர்த்தம் வந்து இன்னும் மக்களை காவு கொள்ளுமா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் வாழ்க்கையை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். வணக்கம் ஜெயாக்கா, வணக்கம் அண்ணா, வணக்கம் மாணி. எனக்கும் அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் கேட்க முடியாமல் போய்விட்டது. மிகுதி நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது. ஆனால் நீங்கள் புலம்பெயர் மக்களிடம் என்ன வகையான உதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் இந்த புலம்பெயர் தேசத்து மக்களிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இப்போ நீங்கள் உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் அல்லது நினைவு நாட்கள் வருகின்ற பொழுது அங்கே நீங்கள் பெருவாரியாக செலவழிக்கின்ற செலவிலே நீங்கள் ஒரு சிறிய தொகையை இங்கே கொடுத்து இந்த உறவுகளுக்காக உதவ வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
இல்ல உங்களுக்கு அப்படி புலம்பெயர் மக்கள் உதவி செய்வதாக இருந்தால் என்ன வழியில் உங்களுக்கு நாங்கள் அப்படி ஏதாவது உதவி செய்ய முடியும்? உங்களது தனிப்பட்ட ஏதாவது அக்கவுண்டுகள் இருக்குமா அல்லது ஏதாவது நிறுவனத்தின் மூலம் தான் உதவியல் ஏதும் செய்ய வேணுமாண்டு நீங்கள் எங்களோட பாமுக அதிபர் அவர்களுடன் ஏதாவது ஒரு வழி செய்தீர்கள் என்றால் புலம்பெயர் மக்கள் உதவி செய்யறதுக்கு நிச்சயமாக கைவிட மாட்டார்கள். தனிப்பட்ட முறையில் நானும் அதை விரும்புகிறேன், அதனால் தான் கேட்டேன். நாங்கள் உண்மையிலே பொது கணக்கு வச்சிருக்கிறோம். அதாவது எங்களுடைய இந்த சங்கத்துக்குரிய ஒரு பொது கணக்கு வச்சிருக்கிறோம். அதனூடாகத்தான் நாங்கள் நிதி வருகின்ற பொழுது நாங்கள் முதலிலே அந்த நிதி அன்பளிப்பு செய்வதற்கு நாங்கள் அன்பளிப்பு சீட்டை கொடுப்போம். பிறகு நாங்கள் அந்த திட்டத்தை செயல்படுத்தி விட்டு நாங்கள் அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிப்போம். இதுதான் எங்களுடைய ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் என்னுடைய தொலைபேசியோ அல்லது ஜியாக்கா தொலைபேசியில நீங்கள் அழைத்து கேட்டு நீங்கள் சொன்னால் நான் உங்களுக்குரிய அந்த விவரங்களை நான் அனுப்பி வைக்கக்கூடியதாக இருக்கும். ஆமாம், சிறப்பு. நான் ஏதாவது வழி செய்கிறேன். அது கட்டாயமாக அங்க தாயத்துக்கு வருவந்தானே அடுத்தடுத்த உங்களை சந்திப்போம். நிச்சயமாக நாங்கள் அதுவும் இந்த இடத்துல நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நீங்கள் ஒவ்வொரு உறவுகளும் இங்கே கிளம்பி இந்த தேசத்திலிருந்து வருகின்ற பொழுது ஒரு முறை ஒரு 2 நிமிடங்கள் நீங்கள் இவர்களை பார்த்து, நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு 2 நிமிடம் பார்த்துக்கிட்டு போகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மன ஆறுதல் ஏற்படும். தங்களையும் பார்த்துட்டு போறதுக்கு ஒரு உறவுகள் இருக்கிறார்கள், ஒரு மன ஆறுதல், ஒரு நிம்மதியை கொடுக்கும். நாங்கள் இந்த இடத்திலேயும் அதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் அதில் போகின்ற பொழுது ஒரு முறை ஒரு 5 நிமிஷம் நமக்காக செலவழிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். நன்றி. நன்றி செல்வி. மிக சிறப்பு. நன்றி. நாங்கள் பாமுக அதிபர் அவர்களுடன் நாங்கள் தொடர்பு கொண்டு ஏதாவது உங்களுக்கு வழி செய்வதற்கு கேட்டு முடிவு எடுத்து அதன் பின்னர் ஏதாவது நாங்கள் உதவி செய்து கொள்வோம். நன்றி. நன்றி அக்கா. ஆமா, நன்றி செல்வி. உங்களுக்கு நன்றி. நன்றி மகேந்திரகுமார். நீங்கள் இப்படி உங்களோட நாளில பலதுகளை எங்களுக்கு தந்திருந்தீர்கள். கேட்க மனதுக்கு கஷ்டமாக இருக்கின்றது. இருந்தும் நீங்கள் எப்படி நல்ல சுயநலத்துடன் இருந்தவங்களோட பணியை சிறப்பாக செய்து கொண்டு வாருங்கள். இறைவன் எப்படியும் எந்த விதத்தில் ஒரு பக்கத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். மனதை தளர விடாமல் ஆறுதலாக சந்தோஷமாக உங்கள் மனைவியை நேற்று நீங்கள் கவலைப்பட்டீங்க நேற்று சொல்லி, அதுவும் உங்களை எனக்கு மன கஷ்டமாக இருந்தது. குழந்தைகள் இல்லாமல் இருக்கின்றோம், அவன் பயிரில் பாதிக்கப்பட்டுட்டான் எல்லாம் சொல்லி இருந்தீங்கள். எல்லாம் கேட்க கவலையாக இருந்தது. நீங்கள் சந்தோஷமாக இருந்தோளுங்கோ. நாங்கள் சந்திக்கிற நேரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உண்மையிலே உங்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள். ஏனென்றால் இந்த வானிலைக்கு என்னையும் கூட்டிக் கொண்டு அது எங்களுடைய நிலை தொடர்பிலேயும் எங்களுடைய செயற்திட்டங்கள் தொடர்பிலேயும் அது எடுத்து இயம்புவதற்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறீர்கள். அதுக்கு உங்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள். உங்களுடைய ஆசி நிச்சயம் இறைவன் நிறைவேற்றுவான் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கும் இது ஒரு இனியம். எங்களுக்கு ஒரு லண்டன் தமிழ் ரேடியோ அதிபர் இப்படியான எங்களை பல பேர் அறிமுகம் செய்து எங்களுக்கு தெரியாத விஷயங்களை நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறோம். உங்களை இன்று சந்தித்த பாமுகம் எல்லாம் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். மகேந்திரகுமார், சுகத்துடன் இருந்து கொள்ளுங்கள். நன்றி. அதிபர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணா. நன்றி. நன்றி ஜான்சனோலே. நன்றி. தொடர்ந்துள்ளோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நமக்கு வருகின்றது பயணம் பயிர்வும் தோப்போடு ஜெயா நடேசன் அவர்கள் நடந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.